students, welcome to Max 10th Max Chapter 2 Numbers and Sequence Exercise 2.1 Question number 6 Page number 43 Use Euclid's division algorithm to find the highest common factor or abbreviation தான் HCF ஓட abbreviation தான் இது ஆஃப்னு போட்டு 1 2 3 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னாக நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்து எழுதியாச்சு. யூக்ளிடியன் லெம்மாவே நமக்கு என்னன்னு தெரியும். A = BQ + R A = BQ + R அதை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். A = BQ + R ஓகேவா. A என்ன எடுக்க போகிறோம், B என்ன எடுக்க போகிறோம்னு பார்ப்போமா. நெக்ஸ்ட் A = greater than நம்பராக இருக்கல 412 அதை எடுத்துக்கோங்க. B வந்து 340 ஓகேவா. A பிக்கஸ்ட் நம்பராக எடுக்கிறோம், B வந்து ஸ்மாலஸ்ட் நம்பராக எடுக்கிறோம். இப்போ நம்ம A = BQ + Rல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா. A என்ன எடுத்தோம், 412 எடுத்தோம் ஓகேவா. ஈக்குவல் B வந்து 340. இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ Q இருக்குல்ல கோஷன்ட், அது எத்தனை டைம்ஸ் வரும் அதை தான் நம்ம இங்கே வந்து ஆன்சராக நம்ம போட போகிறோம். ரிமைண்டர் என்ன வரும் அதுதான் வந்து நமக்கு R ஓகேவா. 340 வந்து இதில் எத்தனை டைம்ஸ் போகும், 1 டைம்ஸ் தான் போகும். எத்தனை டைம்ஸ், 1 டைம்ஸ். நம்ம இங்கே டிவைட் பண்ணியும் பார்க்கலாம், டிவைட் பண்ணியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 340 1 டைம்ஸ் தான் போகும். ஓகே, 340 உள்ளே வந்து 412 போட்டோம். 1 டைம்ஸ்ங்கிறப்ப 340 நம்ம போட்டோம்னா 340 போட்டோம்னா 1 × 340 340 தானே 2. 1ல் 4 போகாது, இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணோம்னா 11 ஆகிடும். 11ல் 4 போச்சுன்னா 7, 3ல் 3 போச்சுன்னா 0. என்ன வந்துச்சு, ரிமைண்டர் 72. ஓகே, இப்போ நம்ம 1 டைம்ஸ் தானே போட்டோம், அந்த 1 டைம்ஸ் ரிமைண்டர் வர 72 ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த 72 இருக்குல்ல, இந்த 340 ஃபஸ்ட்டு இங்கே வந்துடும். 340 என்ன வந்துடும், இங்கே வந்துடும் ஓகேவா. இது வந்து பிக்கஸ்ட் நம்பராக போயிடுது, அப்போ ஏங்கிறது இங்கே வந்துடும். திரும்ப பிங்கிறது இங்கே இருக்கிற இந்த 72. இப்போ இங்கே என்ன கோஷன்ட் வரும், இங்கே என்ன ரிமைண்டர் வரும். இது எப்படி நம்ம பார்க்குறது. இப்போ ஏ தானே நம்ம 340 எடுத்தோம், இந்த 340 திரும்ப இங்கே உள்ளே வந்துடும். 72 ரிமைண்டரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். இது வந்து எத்தனை டைம்ஸ் வரும்னு நீங்கள் வந்து செக் பண்ணணும் ஓகேவா. எத்தனை டைம்ஸ் வரும்னா 2 டைம்ஸ் போட்டு பாருங்கள், 3 டைம்ஸ், 4 டைம்ஸ் நம்ம போட்டு பார்ப்போம். 4 2s are 8, 7 4s are 28 ஓகேவா. 5 டைம்ஸ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா 5 2s are 10 பேலன்ஸ் வரும். 7 5s are 36 ஆகிடுது. ஸோ 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேவா. இப்போ இங்கேருந்து பாரோ பண்ணோம்னா 10, 10ல் 8 போச்சுன்னா 2 ஆகிடும். இந்த இடம் 3 ஆகிடும். அப்போ பாரோ பண்ணோம்னா 13, இது வந்து 2 0 ஆகிடும். இப்போ 13ல் 8 போச்சுன்னா என்ன வரும், ரிமைண்டர் வந்து 5 வரும். இப்போ 52 ரிமைண்டர். கோஷன்ட் Q என்னது 4, அப்போ 4 இங்கே எழுதுங்க. ரிமைண்டர் 52 இங்கே எழுதுங்க ஓகேவா. இப்போ திரும்ப நம்ம இந்த இடத்துல ஏவா என்ன எடுத்துப்போம், 72. இங்கே வர ஆன்சர் தான் 72 எடுப்போம். இப்போ இந்த இடம் வந்து இங்கே வந்து 52 எழுதணும். இப்போ ரிமைண்டர் என்ன வருது, கோஷன்ட் என்ன வருதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம் ஓகேவா. இப்போ 52 72 என்ன பண்ணணும்னா நம்ம வந்து உள்ளே எழுதணும் ஓகேவா. 72 உள்ளே எழுதிட்டு நம்ம போடலாம். 1 டைம்ஸ் வருமா, 152s are 52, பேலன்ஸ் 2ல் 2 போச்சுன்னா 0, 7ல் 5 போச்சுன்னா 2. இப்படி கண்டினியூஸாக போடாமல் நீங்கள் தனித்தனியாக கூட போட்டுக்கலாம். கண்டினியூஸாக போடும்போது இப்படி கிராஸாக கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்கும். தனித்தனியாக கூட போட்டுட்டு நீங்கள் இங்கே ஆன்சர் எழுதிக்கலாம். இப்போ பேலன்ஸ் பாருங்கள் 20 வந்திருக்கு, அதாவது ரிமைண்டர். கோஷன்ட் வந்து 1 தான் வந்திருக்கு. ஆன்சர் என்ன 20. இங்கே திரும்ப இதை ரிப்பீட்டடாக எழுதுவோம். 52 எங்கே வரும், இங்கே வரும். இப்போ இது மாதிரி பார்த்தாலுமே பிக்கஸ்ட் நம்பர், அடுத்த நம்பர், ரிமைண்டர் இங்கே வரும், திரும்ப அது ரிமைண்டர் இங்கே வரும், இப்படி தான் வரும். அதை தான் நம்ம டிவைடும் இங்கே பண்ண போகிறோம் ஓகேவா. இங்கே என்ன எழுதுவோம், 20 எழுதுவோம். எத்தனை டைம்ஸ் வருது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் 2 டைம்ஸ் வருமா, 2 டைம்ஸ் வந்தால் 40 வரும். பேலன்ஸ் என்ன வரும், 12 வரும். 2 டைம்ஸ் போடாமல் கூட நம்ம போடலாம். 2 20s are 40, 52ல் 40 போச்சுன்னா ரிமைண்டர் என்ன வருது, 12 வரும் ஓகேவா. இப்போ பாருங்கள்
இங்கே 20 இருக்குது. 52 தானே நம்ம உள்ளே போடுவோம். 52 உள்ளே போட்டோன்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வந்துச்சுன்னா 2 டைம்ஸ் 40, பேலன்ஸ் வந்து 12. ஓகேவா? இப்போ நம்ம அந்த அடுத்த ஸ்டெப்பு இங்கே போடுவோம். இப்போ 20 எடுத்து இங்கே எழுதுங்க, 12 எடுத்து இங்கே எழுதுங்க. இதுவும் நம்ம வாயால் நம்ம அதாவது நம்மளாவே போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு பார்க்கணுன்னு இந்த இடத்துல தேவையில்லை. 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 24 வரும். ஸோ 1 டைம் போட்டால் போதும். 1 12 12 வரும். 20ல் 12 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன வரும்? 8. த ரிமைண்டர் 8. ஓகேவா? இப்போ 20 12 பண்ணுறோம். 1 12 12 8. அதை தான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? இந்த 12 உள்ளே போடுவோமா? இப்போ பாருங்கள் எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம்ஸ் தான் வரும். 2 8s 16 ஆகிடுமா? 1 8s 8 12 8 போச்சுன்னா 4 வரும். திரும்ப 8 எடுத்து உள்ளே போடுவோம். இதான் இந்த டிவிஷனோட மெத்தடு. இப்போ மேலே வந்து நம்ம போட்டுடலாம். இங்கே ஃபஸ்ட்டு 12 எழுதிக்கோங்க. இங்கே 8 வரும். எத்தனை டைம்ஸ் வரும்னா 1 டைம்ஸ் தான் வருது. ஓகேவா? ரிமைண்டர் நமக்கு என்ன கிடச்சிச்சு? 4 கிடச்சிச்சு. திரும்ப 8 எழுதுவோம். ஓகேவா? இங்கே வந்து 4 எழுதுவோம். இது எத்தனை டைம்ஸ் போகும்? 2 டைம்ஸ் போகும். எத்தனை டைம்ஸ் போகும்? 2 டைம்ஸ் போகும். 2 4s 8. ஓகேவா? ஆன்சர் என்ன கிடச்சிச்சு? 0 கிடச்சிருச்சு. இது வரலைன்னு தான் நம்ம போடணும். ஓகேவா? இப்போ ரிமைண்டர் என்ன கிடச்சிட்டு? 0 கிடச்சிருச்சு. அப்போ HCF எதில் கிடச்சிச்சு நமக்கு? 4ஆல் டிவைட் பண்ணும்போது தானே கிடச்சிச்சு. therefore HCF equal to 4. அவ்வளோதான். இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் தான் செகண்ட் ஆப்ஷன். 867 and 255. இதுதான் வந்து செகண்ட் ஆப்ஷன். இதில் எது ஏ எது பின்னு எழுதுவோம். ஏ ஈக்குவல் டு கிரேட்டர் தென் நம்பர் தான் நம்ம வந்து ஏவாக எழுதுவோம். 867. பி ஈக்குவல் டு 255. நம்ம எடுத்து எழுதிக்கோங்க. ஏன்னா அதை யூஸ் பண்ணி தானே சம் போட சொல்லியிருக்காங்க. ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் எடுத்து எழுதியாச்சு. ஏங்கிறது 867, பிங்கிறது 255, க்யூ நமக்கு தெரியாது, கோஷன்ட், ரிமைண்டரும் நமக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ நம்ம டிவைட் பண்ணலாம். 255ஆல் 867 பண்ணணுன்னா ஒரு மினிமம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கிரேட்டர் தென் நம்பர் போடுவோம். 3 போட்டு பார்ப்போமா? 255 into 3. 5 3s are 15, remainder 1. 5 3s are 15 plus 1 16, remainder 1. 3 2s are 6, 7 65. ஸோ நம்ம 3 எடுத்துக்கலாம். 4 போட்டோம்னா இன்னும் நமக்கு கூட தானே போகும். இன்னொரு 255 இதை ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஆகும். அப்போ ஆன்சர் வந்து கூட போகும். ஸோ நம்ம 3 தான் எடுக்க போகிறோம். 3 தான் கரெக்டானது. ஸோ 3 255 equal to 5 3s are 15, 765. ஏன்னா வந்துச்சு 765. ஓகேவா? அதை எடுத்து எழுதிக்கோங்க. 7ல் 5 போச்சுன்னா 2 வரும். 6ல் 6 போச்சுன்னா 0 வரும். 8ல் 7 போச்சுன்னா 1 வரும். இப்போ ஆன்சர் என்ன? 102. வந்து 3 பேலன்ஸ் வந்து என்ன வந்துச்சு? 102. ஓகேவா? இப்போ 255 எடுத்து இங்கே எழுதுவோம். ரிமைண்டர் வந்ததை எடுத்து 102 இங்கே போடுவோம். இப்போ இதுக்கு கோஷன்ட் என்ன, ரிமைண்டர் என்னன்னு பார்ப்போமா? ஸோ இப்போ நம்ம 102வை வெளில போட்டுட்டு என்ன பண்ணுவோம்? 255 உள்ளே போட்டு இதை டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் போடுவோம். ஏன்னா 3 டைம்ஸ் போட்டோம்னா இங்கே 300 சம்திங் வந்துடுமா? 2 டைம்ஸ் 2 2s are 4, 0, 1 2s are 2. 5ல் 4 போச்சுன்னா 1 வந்துடுமா? 5ல் 0 போச்சுன்னா 5. ஆன்சர் என்ன வந்துச்சு? 51. அதை எடுத்து நம்ம அங்கே எழுதிடுவோம். ஸோ கோஷன்ட் வந்து 2 கிடச்சிச்சு. 2 டைம்ஸ் வந்ததுன்னா இது வரும். ரிமைண்டர் வந்து 51 இங்கே எழுதுவோம். நெக்ஸ்ட்டு 102 எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. 51 ரிமைண்டர் எடுத்து இங்கே எழுதி. இப்போ என்ன கோஷன்ட் வருது, என்ன ரிமைண்டர் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இதிலே வந்து நான் டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ 102 டைம்ஸ் வருமா? 1 2s are 2, 5 2s are 10. கரெக்டாக வந்துருச்சு. ரிமைண்டர் 0. ஓகே, அதை எடுத்து எழுதுறீங்க. 2 டைம்ஸ் வந்துச்சா? ரிமைண்டர் 0 வந்துருச்சு. ஓகேவா?
இப்போ எந்த ஆளை பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 51 ஆளை பண்ணும்போது therefore HCF equal to 51 இந்த ஆப்ஷனுக்கு 51 HCF. தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன் கொஸ்டின் எடுத்து எழுதியாச்சு. இது 10,000 சம்திங் இருக்குது, இது 9,000 இருக்கிறதுனால நம்ம ஏ வந்து பிக்கஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டோம், பி ஸ்மாலஸ்ட் எடுத்துகிட்டு ஈக்குவலன்ட் நம்ம எழுதிடுங்க. இப்போ ஏ எடுத்து எழுதிக்கோங்க. பியோட வேல்யூ q நமக்கு தெரியாது, கோஷன் ரிமைண்டரும் நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுவோமா? டிவைட் பண்ணும்போது இது நமக்கு பார்த்தாலே தெரியுது 1 டைம்ஸ் தான் வரும். எத்தனை டைம்ஸ்? 1 டைம்ஸ் ஆர் 2 டைம்ஸ் போட்டோம்னா 18,000 சம்திங் இல்லைன்னா 19,000 அந்த மாதிரி வரும். ஏன்னா இங்கே 600 இருக்கிறதுனால. ஸோ 1 டைம் போட்டோம்னா பேலன்ஸ் என்ன வரும்? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுவோமா? மைனஸ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். 4ல் 8 போகாதா? அப்போ இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணோம்னா 14 ஆகிடும். 14ல் 8 போச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து 6 வருமா? இங்கே 1 தான் இருக்கும் பாரோ பண்ணதுனால. 1ல் 4 போகாது, இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணோம்னா இந்த இடமும் 1 ஆகிடும். இப்போ 11ல் 4 போச்சுன்னா ஆன்சர் 7 வரும். ஓகே, 1ல் 6 போகாது, இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிட்டோன்னா 11, இந்த ஸ்பேஸ் வந்து 9 ஆகிடும், இது வந்து 0 ஆகிடும். 11ல் 6 போச்சுன்னா 5, 9ல் 9 போச்சுன்னா 0, இங்கே 0 தான். அப்போ 576 கிடச்சிச்சு. ஸோ கோசன்ட் 1 எழுதியாச்சு, ரிமைண்டர் வந்து 576. இப்போ ஏங்கிறது இந்த நம்பர் இங்கே வரும், ஈக்குவல் டு இந்த ரிமைண்டர் இந்த இடத்துல எடுத்து எழுதுவோம், பியாக எடுத்துப்போம். இப்போ கோஷன்ட் என்ன, இதுக்கு ரிமைண்டர் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? 6 வெளில இருக்கும், 9648 உள்ளே இருக்கும். ஏன்னா ஏ இதாக எடுத்துருக்கோம், பி இதாக எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 5 7 6 3 டிஜிட்டில் இருக்கிறதுனால இந்த 3 டிஜிட் எடுத்துப்போம். 1 டைம்ஸ் போடுவோமா? 5 7 6. ஏன்னா 2 டைம்ஸ் போட்டு பார்த்தோம்னா 1000 சம்திங் வந்து பாருங்கள். 5 7 6 இன்ட்டு 2 6 2s are 12, ரிமைண்டர் 1, 14 15, ரிமைண்டர் 1, 10 11 வருது. ஓகேவா? ஸோ இதுவே நம்ம எடுத்துக்கலாம். 1 6ல் 4 போகாது, இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணோம்னா 14, இந்த இடம் 5 ஆகிடும். 14ல் 6 போச்சுன்னா 8, 5ல் 7 போகாது, இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணோம்னா 15, இந்த இடம் 8 ஆகிடுமா? 15ல் 7 போச்சுன்னா 8, 8ல் 5 போச்சுன்னா 3 வரும். இப்போ இந்த 8ஐ நம்ம கீழே இறக்கலாம். ஒரு 2 டைம்ஸ் நம்ம போட்டு பார்த்துட்டோம். 5 6 டைம்ஸ் போட்டு பார்ப்போம். இப்போ 6 டைம் போட்டோன்னா 3456 வருது. ஸோ நம்ம கூடையும் போக வேண்டாம், கம்மியாக வந்து கரெக்டான இது ஆன்சராக இருக்கும். செக் பண்ணி பாருங்க நீங்கள். 3 4 5 6. 8ல் 6 போச்சுன்னா 2, 8ல் 5 போச்சுன்னா 3, 8ல் 4 போச்சுன்னா 4, 432 வருது. என்ன வருது? 432. இதை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். 16 கோஷன்ட், ரிமைண்டர் 432. ஸோ 576 இங்கே வரும், 432. கோஷன்ட் தெரியாது நமக்கு, ரிமைண்டரும் தெரியாது. ஓகேவா? கண்டிப்பாக இது எத்தனை டைம்ஸ் வரும்னா 1 டைம்ஸ் தான். 1 432 × 432. 6ல் 2 போச்சுன்னா 4, 7ல் 3 போச்சுனாலும் 4, 5ல் 4 போச்சுன்னா வரும். 144 வருது. என்ன வந்துச்சு? 144. இப்போ இதை எடுத்து எழுதிங்க. 432 144. இது எத்தனை டைம்ஸ் வரும்னு பாருங்கள். இப்போ 2 வரணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒன்று 3ஆல் பண்ணோம்னா நமக்கு 2 வரும். ஏன்னா பார்த்தா 4 3s are 12. 2 டைம்ஸ் பண்ணோம்னா 8 ஆகிடும். ஸோ நம்ம 3ஆல் பண்ணுவோம். 3 2s are 4 3s are 12, ரிமைண்டர் 1, 4 3s are 12 + 1 13, ரிமைண்டர் 1, 1 3s are 3, 432 கரெக்டாக வந்துச்சு. 144 3 நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள், இல்லைனா டிவைடு நீங்கள் எப்பொழுதும் போல் பண்ணி பார்க்கலாம். ஆன்சர் என்ன வந்துச்சு? 0 வந்துச்சு. ஸோ HCF எதால் டிவைட் பண்ணும்போது HCF வந்து 144. ஏன்னா அதால் பண்ணும்போது தான் நமக்கு கிடச்சிச்சு. 4th ஆப்ஷன் பார்ப்போம். அதில் பாருங்கள் 3 நம்பர்ஸ் இருக்கா. இதில் ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் எதுவோ அதை நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? அதுதான் என்ன ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். A = 120. நெக்ஸ்ட்டு 90 எடுக்க போகிறோம். B = 90 எடுத்துப்போம். இப்போ A = BQ + R. 120 = B90. கோஷன்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம், ரிமைண்டர் என்ன வருதுன்னு பார்ப்போம். நம்ம டிவைட் பண்ணாமல் போட்டு பார்க்கலாமா? எத்தனை டைம்ஸ் வரும் பாருங்கள். 92 டைம்ஸ் பண்ணாலே உங்களுக்கு 180 வந்துடும். 92 டைம்ஸ் பண்ணோம்னா 180. ஸோ 1 டைம்ஸ் போடுவோம். 190s are 90.
120ல் 90 போச்சுன்னா என்ன வரும் 30 வருமா அந்த ரிமைண்டர் 30 நீங்கள் டிவைட் பண்ணி என்ன பண்ணலாம் அதுவும் நான் உங்களுக்கு ஸ்டெப் காட்டுறேன் 120 ஓகேவா அப்போ 90 போட்டோம்னா 1 டைம்ஸ் தான் வரும் 90 ரிமைண்டர் வந்து 30 வந்துடும் ஓகேவா இப்போ 90 வந்து இங்கே எழுதுவோமா ஓகே 30 ரிமைண்டர் வந்து இங்கே வந்துடும் நம்ம டிவைட் பண்ணுறப்ப அப்படி தான் பண்ணுவோம் இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியுது 3 3s are 9 அப்போ 3 டைம்ஸ் ஆன்சர் என்ன வந்துட்டு 0 வந்துடுச்சு 3 30s are 90 வந்துடுச்சு ஓகேவா பாருங்கள் 90 எடுத்து இங்கே போடுவோம் 30ஆல் டிவைட் பண்ணுவோம் இப்போ 3 டைம்ஸ் போட்டோம்னா 90 0 ஆன்சர் வந்துச்சு 3 3s are 9 90 டிவைடும் பண்ணி காமிச்சாச்சு இப்போ நமக்கு கிடச்ச HCF எதுன்னா 30ல் தான் டிவைட் ஆகும்போது தான் என்ன கிடச்சிச்சு 3 கிடச்சிச்சு therefore HCF தான் 0 கிடச்சிச்சு சாரி 0 HCF equal to 30 நெக்ஸ்ட்டு 30யும் இந்த 30 இருக்குல்ல இந்த 30யும் 84யும் நம்ம எடுக்கணும் ஓகேவா 30 அண்டு 84 தான் ஃபஸ்ட்டு நம்ம அதை எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு 84 ஒன்று இருந்துச்சுல்ல அந்த 84 இங்கே எடுக்கிறோம் 30 தான் ஒரு நம்பர் 30ஆகவும் ஒரு நம்பர் 84ஆகவும் எடுத்துக்கிறோம் இதில் A வந்து என்னவா எடுப்போம் 84ஆக எடுப்போம் B வந்து 30ஆக எடுப்போம் ஓகேவா இப்போ A equal to BQ plus R A என்ன 84 B என்ன 30 Q நம்ம கோஷன் கண்டுபிடிப்போம் ரிமைண்டரை கண்டுபிடிப்போம் ஓகேவா இப்போ 84ஐ 30ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் போடுவோமா 3 டைம்ஸ் போட்டோம்னா 90 ஆகிடும் 0 3 2s are 6 60 ரிமைண்டர் என்ன வரும் 4 வரும் 8ல் 6 போச்சுன்னா என்ன வரும் 2 வரும் 24 ஓகேவா அப்போ இங்கே என்ன ரிமைண்டர் வந்து 24 கோஷன்ட் வந்து 2 நெக்ஸ்ட்டு 30 இங்கே எழுதுவோம் 24 எழுதுவோம் இப்போ என்ன ரிமைண்டர் வருது என்ன கோஷன்ட் வருதுன்னு பார்ப்போம் ஓகேவா இந்த மாதிரி கண்டினியூஸ் டிவிசிபிளாக உங்களால் போட முடியலன்னா தனித்தனியாக கூட எடுத்து போட்டுக்கலாம் 24 எழுதி 30 உள்ள போட்டு 1 டைம்ஸ் தான் வரும் என்ன வரும் 1 டைம்ஸ் 124s are 24 ரிமைண்டர் வந்து என்ன வரும் 6 வரும் ஓகேவா எத்தனை டைம்ஸ் வந்துச்சு 1 டைம்ஸ் ரிமைண்டர் வந்து 6 நெக்ஸ்ட்டு 24 எடுத்து இங்கே எழுதுவோம் 6 எடுத்து இங்கே எழுதுவோம் இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்கள் 6 இருக்கா இப்போ நம்ம 24ஐ டிவைட் பண்ணோன்னா 6ஆல் 4 6 are 24 0 வந்துருச்சு ஓகேவா கோஷன்ட் என்ன வந்துச்சு 4 வந்துச்சு 4 + 0 இப்போ நமக்கு எதால் டிவைட் பண்ணும்போது நமக்கு 0 வந்ததுன்னா 6 அப்போ HCF வந்து என்ன 6 ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்